அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் 3 மாதத்தில் விசாரித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சிபிசிஐடி போலீசாருக்கு தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மார்க்ஸ் ரவீந்திரன் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சுப்பையா. விவரங்கள் என்ன? இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள் என்ன சுப்பையா? வணக்கம் லதா. அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்கறிஞர் மார்க்ஸ் ரவீந்திரன் என்பவர் தொடர்ந்த வழக்கு இந்த விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஏற்கனவே உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது குரல் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது என்று நீதிபதியிடம் தெரிவித்தனர். இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு இந்த விவகாரம் நடந்து 1.5 ஆண்டுகளாகியும் இதுவரை பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை, இது 1.5 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சிபிசிஐடி காவல்துறை நோக்கி கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் இதில் நீண்ட கால காலதாமதப்படுத்துவதாகவும் நீதிபதி இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் துரிதமாக செயல்பட்டு 3 மாத காலத்துக்குள் இதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வரும் ஜூலை மாதம் இந்த வழக்கை தள்ளி வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை கவனமாக கையாள வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். சிபிசிஐடி போலீசார் இதுவரை எந்த ஒரு முழு விசாரணையும் நடத்தவில்லை அப்படின்னு மனுதாரர் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேங்கை வயல் விவகாரத்தில் அடுத்த கட்ட விசாரணை ஜூன் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.